Hi Monodines Travelers, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு எள் அதை யூஸ் பண்ணி வில்லேஜ் ஸ்டைல்ல எள் உருண்டை எப்படி செய்யறதுன்றத அந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. Let's get into the video. மனோதினிஸ் டிராவலர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த கருப்பு எள்ளில் வந்து நம்ம எப்படி எள் உருண்டை செய்ய போகிறோன்றதான் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்காக ஒரு நம்ம 1/2 kg எள் வந்து நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு அதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம காய போடுறோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வானலில் வந்து அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அந்த எள்ளுலேருந்து ஒரு மாதிரியான சவுண்ட் வரும், ஒரு மாதிரி பொரியல சவுண்ட். ஸோ அந்த சவுண்ட் வந்தது உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க அண்ட் யூ கேன் லிசன் டு இட் நவ். எள்ளு வந்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அண்ட் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். ஸோ மீன் டைம் அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வேர்க்கடலை. இதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுத்தெடுத்து இந்த வேர்க்கடையில் இருக்க ஸ்கின்னை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை வந்து 2 எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கருப்பு எள்ளை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஸோ நல்லா பொடியாக்கிடுறோம். ஸோ எள் அண்டு வேர்க்கடலை இந்த 2 பவுடரையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா ராகி இல்லைனா வந்து கேழ்வரகு அந்த மாவு யூஸ் பண்ணி அதனோட ரொட்டி செய்ய போகிறோம். ராகி மாவு ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம டபுள் சைடு ஆயில் விட்டோம்னா தான் வந்து அந்த ராகி ரொட்டி நல்லா வேகும். அடுத்து வெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் பொடிசாக ஓரளவுக்கு ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு வந்து நம்ம உடச்சி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டின்றது நான் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, பட் வீடியோவோட எண்டில் வந்து இதனோட குவான்டிட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். உரல் அண்டு உலக்கையை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரொட்டி வந்து கொஞ்சம் புட்டு போட்டு ஃபஸ்ட்டு அதை இடிக்கிறோம். இந்த அளவுக்கு இடிஞ்சதுக்கப்புறம் வெல்லம் நமக்கு லைட்டாக ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை அண்டு கருப்பு எள் அதை மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா இடிக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நம்ம எள் வேர்க்கடலை உடைக்கும் போது வந்து ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சுரசுரப்பாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும்.
கருப்பு எள் நம்ம ஊரில் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு 90 ருபீஸ்க்கு கிடைக்குது. ரொட்டி போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், அடுத்து வந்து அந்த வேர்க்கடலை அண்ட் கருப்பு எள் மிக்ஸ் பண்ண பொடியை வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இடித்து எடுக்கணும். ஸோ மீன் டைம் இட் இஸ் கெட்டிங் ரெடி. நான் வந்து குவான்டிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு 1/2 kg எள் அண்ட் அதே அளவுக்கான குவான்டிட்டியில் வந்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். அண்ட் வெல்லம் வந்து நம்ம ஸ்வீட் வந்து கம்மியாக சாப்பிட்றோன்னா வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 1/2 கிலோவுக்கு கம்மியாக குறைச்சிக்கலாம். ஸோ 1/2 kg எள், 1/2 kg வேர்க்கடலை அண்ட் வெல்லம் வந்து ஒரு 3/4 kg போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ரொட்டி வந்து ஒரு 2 ரொட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மினிமம் 10 days, ஐ மீன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட இல்லை, 10 days வெளியே வச்சா கூட வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபாதராக நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அண்ட் இதனோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காமிக்கிறேன் அதனோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட், கருப்பு எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது இல்லைனா நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பாய்.